பற்றி தலைவர்கள் பேசிவிட்டார்கள். நான் பொங்கலை பற்றி பேசுவதற்கு விட என்னை அழைத்த மரியாதைக்குரிய செயலாளர் சிபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 3வது முறையாக வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கிளப்பில் என்னை எல்லாருக்கும் தெரியலாம். நான் இதே ரூட்டு தான் காலையில் மாணவ செல்வங்களை வைத்து 7 வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன். 7 வருஷம். ஆனால் எனக்கு இன்றைக்கு மிகவும் அருமையாக இருந்தது என்றால், என்னை ஓட்டப்பந்தயத்தில் துவக்க விழாவுக்கு வந்தபோது இந்த நியூ ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருந்த மாணவ செல்வங்கள், குறிப்பாக மாணவிகள் இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக ஓடினீர்கள். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இன்றைய சமுதாயம் மொபைல் என்ற ஒரு கொடிய நோயினால் அவதிப்பட்டு கிடக்கின்றது. அதையும் தாண்டி நமது மாணவ செல்வங்கள் வந்தீர்கள் என்றால் அவர்களை நான் வணங்குகின்றேன். 2018ஆம் ஆண்டு எனது அகாடமியில் குறைந்தது 100-150 மாணவர்கள் தினமும் வந்து கொண்டிருந்தார்கள். கொரோனா காலகட்டத்திலே நான் நிறுத்தவில்லை. பல இன்னல்கள், பல சோதனைகள் அரசு செய்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் நமது அகாடமியில் மாணவ செல்வங்களுக்கு பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தேன். இதே கிளப்பில் இருந்து பல மாணவ செல்வங்கள் வந்தார்கள். என் நேர இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? பொறுமை இல்லை, ஒழுக்கம் இல்லை. சிந்திக்க வேண்டும் மாணவ செல்வங்களே. இளம் மாணவ செல்வங்களை உருவாக்குவது பெற்றோருடைய கடமை. நாம் பொங்கல் கொண்டாடினால் மாத்திரம் போகாது. ஒரு வருடம் கழிந்த பிறகு முடிந்து விட்டது. அருமையான ஒரு வாய்ப்பு. நான் 3வது முறை சொல்கின்றேன். உங்களுக்கு நான் இலவசமாக பயிற்சி தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். உங்களுக்கு சொந்தமாக கிரவுண்ட் இருக்கின்றது. கபடி மேட்ச் நடைபெற்றது. அந்த இடத்தில் தற்காப்பு கலையோ, மாணவ செல்வங்களுக்கு ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், போலீஸ், எந்த சிவில் டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆலோசனை தர தயாராக நான் இருக்கின்றேன். மதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களுக்கு தெரியும், ஒரு மாணவனுக்கு வேண்டி, ஒரு சிறு வேலைக்கு வேண்டி உங்கள் அலுவலகத்தில் வந்திருந்தேன். அவரால் முடிந்தாலும் அங்கிருக்கின்ற கிளர்க்கால் சிஎம் தரவில்லை. அந்த மாணவன் 40,000 ரூபாய் செலவு செய்திருக்கின்றான். நமக்கு அரசு பணி கிடைத்தால் மாத்திரம் போகாது. இரக்க குணம் வேணும், பண்பு குணம் வேணும். நமது நாளை நாம் ரிட்டையர்ட் வந்த பிறகு என்ன செய்வோம்? பதவியை ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும். என்னிடம் ஜியோ காப்பி இல்லை. இந்த எண்ணம் நான் இந்த இடத்தில் பேச ஏன் விரும்புகிறேன் என்றால், ஒரு வருடமாக அதற்கு வேண்டி ஒரு போஸ்டை மாற்றுவதற்கு வேண்டி நாங்கள் அலைந்தோம். உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் சொன்ன பிறகும் கேட்கவில்லை. ஆனால் எனக்கு பிறகுதான் தெரிந்தது கைவிட்டு வாங்குற நபர் என்று. ஆனால் ஏதோ கடவுள் கிருபையினால் அவர்கள் தப்பிவிட்டார்கள். நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் நமது பிள்ளைகளை நேர்மையாக வளர்க்க வேண்டும். இந்த சமுதாயம் என்பது இளைய சமுதாயம் இன்றைக்கு சீர்கட்டு கொண்டிருக்கின்றது. வழிகாட்டிகள் இல்லை, பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. பொங்கலோ பொங்கல் என்று முடிந்து விட்டது. அடுத்து வருகிற பொங்கல் தான் நாம் எடுக்கின்றோம். பெற்றோர்களை தான் நான் குறை சொல்வேன். நான் 8 வருடமாக அகாடமி நடத்தி கொண்டிருக்கின்றேன். மாணவ செல்வங்கள் வருவதில்லை. ஏன்? 12ஆம் கிளாஸ் முடியட்டும். ரோட்டில் ஓடினால் என் மகனுக்கு கண்ணு பட்டுப்படும். ஒழித்து ஓட வேண்டும். நாம் நேர்மையாக இருந்தால் எந்த இடத்தில் ஒழிக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த தலைமுறையை உருவாக்குவது உங்களுடைய கடமை. நாங்கள் 11ஆம் தேதி ஒரு பொங்கல் விழா எடுத்தோம். சிறு குழந்தைகள், 5 வயது குழந்தைகள் வருகின்றது லட்சுமிபுரம் ஸ்கூலில். ஆனால் நான் கார் பிடித்து மாணவ செல்வங்களை 4 மணிக்கே கூப்பிடுகிறேன். 18 வயது கழிந்த 3 மாணவர்கள் வந்தார்கள். இங்கிருந்து காரை பிடித்த பிறகு வரவே இல்லை. ஆனால் 150 மாணவ செல்வங்கள், இளம் மாணவ செல்வங்கள் வந்தார்கள். என்னுடன் எனது மாஸ்டர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எத்தனையோ ஸ்கூலில் இளம் தலைமுறை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். நமது தலைமுறைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அதை நம்ம தான் கொண்டு வர வேண்டும். எனது 2 பிள்ளைகளையும், தூங்கி கிடந்த பிள்ளைகளை நான் எனது மாஸ்டர் நிமித்தம் இன்று நன்றாக இருக்கின்றார்கள். எனது மூத்த பிள்ளை பிளாக் எடுத்திருக்கின்றான், இன்றைய கிளாஸ் எடுக்கின்றான். எனது 2 பிள்ளைகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல் எனது பிள்ளை போல் தான் நீங்கள். நான் இந்த 2 ப்ரோக்ராம் சென்று வந்திருக்கின்றேன். அந்த இடத்தில் பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருக்கின்றது. நமது குட்டக்காடை இனியும் நீங்கள் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறை உருவாக்க வேண்டும். பழைய எல்லாம் மறந்து விட்டார்கள். இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குளங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஏரிகளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
காற்று மாசுபட்டு கொண்டிருக்கின்றது. டெல்லியில் வாழ முடியவில்லை, சென்னையில் வாழ முடியவில்லை, எங்கே வாழ முடியும்? நாம் குளத்தை சுத்தம் செய்தால் மறுநாள் கழிவுகளை கொண்டு கொட்டுகிறார்கள். நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டு சென்றோம்? நாம் காமராஜரை பற்றி பேசுகின்றோம். அவர் சென்று விட்டார். அதே போல் ஒரு காமராஜர் இந்த ஊரில் உருவாக வேண்டும். அதை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். எனவே அனைவரும் ஒரு அரிய வாய்ப்பு நான் தருகின்றேன். நான் தலைவரிடம் பேசிவிட்டேன். அன்றைக்கு அழைப்புதல் கொண்டு வந்தவரிடம் சொன்னேன், ஒரு அருமையான வாய்ப்பு, அதை பயன்படுத்துங்கள். உங்கள் மாணவ செல்வங்களுக்கு வேண்டி நாங்கள் பயிற்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனது சீனியர் மாணவ செல்வங்கள் குறைந்தது 10-15 மாணவ செல்வங்கள் இங்கே இருக்கின்றார்கள். எனக்கு வருத்தமாக இருக்கின்றது, ஒரு மாணவ செல்வனும் இதுவரை இந்த ஏரியாவிலிருந்து வெற்றி அடையவில்லை. அதை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் வருகின்றது. பொறுமை இல்லை, பொறுமை பொறுத்தான் தான் பூமி ஆழ்வான். ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் வெற்றி அடைந்து செல்கின்றது. பெரிய ஓட்டக்காரன், பெரிய சாட்டக்காரன் எல்லாம் தெரியும் மூலம் வெற்றி அடைய முடியவில்லை. எனவே அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதே போல் ஒரு பொங்கல் விழா நமது மாவட்டத்தில் இதே போல் பெருமையாக நடந்ததில்லை. குக்கிராமத்தில் நீங்கள் இவ்வளவு ஒற்றுமையாக நடத்தியிருக்கின்றீர்கள். உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக வருகின்றீர்கள். ஏனென்றால் நானும் ஒரு கிளப்பில் தலைவராக இருந்தேன். அதை விட்டு அகாடமி தொடங்கினேன். இப்பொழுது ஒரு ஆர்கனைசேஷன் குமரி சிஆர் வெல்ஃபேர் அசோசியேஷன், அதில் பிரசிடண்டாக இருக்கின்றேன். 2500 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். சொந்தமாக இடம் வாங்கி, சொந்தமாக கட்டிடம் கட்டி, சொந்தமாக அலுவலகம் கொண்டு வந்து, சொந்தமாக கேண்டீன் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒன்றுபட்டால் எதையும் செய்யலாம். அதே போல்